இல்லை வேறு யாரும் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் கூட. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி. ஐயனே, அடியன் இப்போ தவத்தில் இருக்கும்போது ஒரு கண்ட காட்சி. சிவகுரைக்கில் வாழை சித்தன் இருக்க மாதிரி இருக்குது. உள்ள கமண்டத்தில் ஏதோ பிரசாதம் மாதிரி உள்ளே இருக்குது. அதை எடுத்துக்கன்னு சொல்கிறீங்க. அதை எடுத்து நான் அப்படியே சாப்பிட்றேன். கமண்டத்தில் சிவகுரைக்குள்ள. சிவகுரைக்குள்ளையா? சிவகுரைக்குள்ள இங்கேயா? இல்லை, பீடத்தில். சித்தர் பீடத்தில். அகதீஷாய நமக. சித்தர் பீடத்தில் அந்த காட்சி கண்டுட்டு தவம் கலைஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. வாழைத்தன்ட்ட எனக்கு இது இன்னும் பத்தலைன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி காட்சினா கொடுக்குறீங்களே எனக்கு அப்படின்னு நான் கேட்குற மாதிரி இருக்கு உங்கள்கிட்ட. மறுபடியும் தவத்தில் போயிட்டு நீங்கள் சித்தர் படுத்துட்டு வெளில வாசல்ன்ட்டு வாழை தேவி படத்தை கீழே இருந்து உனக்கு மட்டும்தானே இந்த மாதிரி சொல்லிக்கிருக்கேன், வேறு யாருக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். என்ன சொன்னதான்? அதாவது எனக்கு இப்போ ஞானம் எதுவும் பத்தலைன்னு சொல்லிட்டு எனக்கு உபதேசம் பண்ணுறது சொல்கிறீங்களே, அப்புறம் இந்த மாதிரி காட்சி எனக்கு கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறேன். அது நார்மல் ஆகிட்டு கேட்குறேன். தவத்துலேருந்து வெளியில் அடுத்த செகண்டாக மறுபடியும் தவத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் சித்தர்படுத்துலேருந்து வெளில உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன், வேறு யாருக்கும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த மாதிரி காட்சி கண்டேன். அது அகதீஷாய நமக. அதன் அர்த்தம் என்ன? உனக்கு மட்டும்தான் இது போன்ற காட்சிகள், இது போன்ற வார்த்தைகளை உதிக்கின்றேன் எனில் அவனுக்குள்ளிருந்து விடை வந்து விட்டது. அர்த்தம் என்ன? இன்னும் பற்றாக்குறையாக இருக்கின்றது. அடையவில்லை. அடைய முயற்சி செய். கமண்டலத்தில் இருக்கின்ற அமிர்தமானத்தை எடுத்து உண்கின்ற அளவிற்கு உமக்கு உரிமை கொடுத்திருக்கின்ற சபையில் நீர் உயர்வான பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து காட்டி இருக்கின்றான் வாழைச்சித்தன் என்று அகத்தியன். எவருக்கும் காணாத காட்சி. உணர்நிலை குறைவாக இருப்பவர்களுக்குள் தான் உயர்வான இறை காட்சியை சித்தன் வழங்குவான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். குறை கூறவில்லை. உன் நிலையை உயர்த்த வேண்டும் என்கின்ற உபதேச நிலை அது காட்சி நிலையாக உமக்கு பரிசாக கிடைத்திருக்கின்றது. சித்தனை நினைப்பவர்கள் பழகாத மைல் தூரம் இருக்கின்றார்கள். நாடு நகரங்கள் கடந்து இருக்கின்றார்கள். கொடுத்து வைத்தவன் புண்ணியவான் சபையோடு இருக்கின்றான். புண்ணியம் செய்தவன் தான் சித்தனின் திருவடியை பிடிக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு இருப்பவன் என் நிலையை அடைந்திருக்க வேண்டும். என் நிலை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். என் நிலை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். என் நிலை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். அந்நிலை உள்ளுக்குள் இருக்கின்ற பொழுது இவன் உன் திருக்கால்களை சூட்சமமாக பிடிப்பான் என்ற அகத்தியன் உரைக்கின்றான். அவைதான் வேறு ஒன்றுமில்லை. அகத்தியன் வாழ்த்து கூறி அமர்கின்றான். நேற்று உனக்கு சாயந்தரம் சொன்னது அப்படின்னு நீ கனவுல பார்த்துருக்க. சாயந்தரம் சொன்னது என்ன வந்திருக்கு?